Okay, good evening. So, இன்னைக்கு chapter 6 ஓட continuity பார்க்க போறோம். So, அந்த continuityல we are going to see the iterative statements. Iterative statementsல while பார்த்து முடிச்சாச்சு. Now we are going to see about for loop. So, already we discussed about some programs in while loops எல்லாம் பார்த்தாச்சு. So, with else commands எல்லாமே we saw yesterday. So, now we are going to see about for loop. So, in C++ நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாமா? C++ நம்ம for loop படிச்சிருப்போம். So let's start with C++ for loop எதுக்கு யூஸ் பண்றோம் அந்த iteration கான்செப்ட்ல நம்ம பார்த்திருக்கோம். So for loop ஓட syntax நம்ம C++ எழுதுறோம் for I equal to அப்படி நம்ம initialize I equal to 0 I just write it I less than or equal to 10 okay so I plus plus அப்படி நம்ம சொல்றோம் சரிங்களா. So இது என்னன்னு சொல்லுவோம் initialization test condition updation நம்ம படிச்சிருப்போம். So which means this is a loop. So இங்க பாருங்க initialization test condition updation okay. So இதுக்கு கீழ பார்த்தனா open bracket போட்டு body of the loop வரும் படிச்சிருப்பீங்க. body of the loop ஒரு 2 mark question கூட நம்ம 11th ல படிச்சிருப்போம். So now in python so in python சார் for loop எப்படி சார் வேரி ஆகுது அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி C++ ல body of the loop எப்படி வர்க் ஆகும். So just a minute okay right. So பாத்துக்கலாம் எப்படி ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் தி லூப் உங்களுக்கு ஆக்சுவலி எப்படி வர்க் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா. அதுக்கு ஒரு இமேஜஸ் இருக்கு நான் காமிக்கிறேன். So use headphone ma for better audio, better use headphone to listen my voice okay. Yes. Yeah, working for looping C or C++ whatever it may be. இப்போ பாருங்க எப்படி கண்டிஷன்ஸ் எப்படி வர்க் ஆகுது பாருங்க. For I equal to 1 இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வந்துட்டு for example so output of this program is so slash d 1 to 10 1 2 3 4 அப்படியே வரு 10 வரைக்கும் வரும் கரெக்டாமா 10 வரைக்கும் வரும். எப்படி சார் இந்த பாடி ஆஃப் தி லூப் எப்படி வர்க் ஆகுங்கிறது ஜஸ்ட் ரீகேப் அந்த கான்செப்ட்ல பைத்தன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து I equal to 10 ஸோ நவ் இதை என்ன சொல்றோம் திஸ் இஸ் an initialization வேல்யூஸ் கொடுக்குறோம் ஐயோட வேல்யூ 1 ன்னு சொல்றோம். இது டெஸ்ட் கண்டிஷன். டெஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் தேர்ட் வெப்பர் 1 2 சரியா 1 2 then again 3 again 4 கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் 1 is less than or equal to 10 yes னா என்னது செகண்ட் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்டுக்கு போகுது தேர்ட். so here it will print இங்க பாருங்க first second so after the third body of the loop exit ஆகும் இங்க 1 ன்னு print ஆகும். அதுக்கு அப்புறம் next increment போகும். so which means what so next increment போகும்போது 1 plus 1 2 ஆ மாறிடும். So now the I value is 2. 2 less than 10? Yes. So 2 less than 10 condition second check பண்ணது yes. Third போகுது அப்ப இங்க print ஆகும் 2. Okay slash and கொடுக்கலையா so பக்கத்துலயே வரும் 2. Next ஐயோட வேல்யூ 2 இருக்குமா increment போகுது. So 2 plus 1 3. So ஐயோட வேல்யூ 3. 3 less than 10 second condition yes. Body of the loop 3. So ஐயோட fourth condition போகுது. fourthல ஐயோட வேல்யூ 4. 4 less than 10 yes. 4 print ஆகுது. மறுபடியும் 4 plus 1 fourth step போகுது 4 plus 1 5. ஸோ இதுதான் பாடி ஆஃப் தி லூப் மெக்கானிசம். தயவு செய்து நீங்க 11th என்ன படிச்சீங்க ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ். சப்போஸ் இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க பாடி ஆஃப் தி லூப் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும் சார். 1 இப்படி வந்து அப்ப எப்படி சார் போகுது ஃபர்ஸ்ட் இது செக் பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் a minute I just change the color yeah first இது first step second step இப்போ second step satisfied அதனால தான் இது சொல்றோம் for loop is also called as entry control loop. while loop மாதிரி இது entry நீங்க கண்டிஷன் ஃபெயிலியர்னாவே உள்ள போகாது தேர்ட் ஸ்டெப்புக்கு போகாது. பிரிண்ட் கண்டிஷன் போனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபோர்த்துக்கு போகும். ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்புறம் தேர்ட் அப்புறம் ஃபோர்த் புரியுதுங்களா. ஓகே ரைட் ரைட். ஸோ நவ் கம் டு த பைத்தன். just a minute I'll just clear this screen yeah okay come to the python. ஸோ பைத்தன் நம்ம எப்படி சார் ஃபார் லூப் என்ன பார்க்க போகிறோம். சார் ஃபார் லூப் பைத்தன் எப்படி சார் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொஷின்ஸ் கேட்டுதாங்க சார் இது என்ன சார் அவுட்புட் வந்துட்டு நாங்கள் நேற்று இருந்த கண்டிஷன் நான் சொல்ல முடியல. ஸோ now let us see what is the output. So when I run this program so when they run this program we will get an output. என்ன ஆன்சர் 266 வருது. எப்படி சார் 266 வந்துச்சுன்னு பாருங்க 266 ஓகே. ஸோ ஆன்சர் எப்படி இருந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹெக்ஸாடெசிமல் கரெக்டாமா. எக்ஸ் இஸ் ஃபார் ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்ட் எக்ஸ் தட் ரெப்ரசன்ட் ஹெக்ஸாடெசிமல். இப்போ கொஸ்டின் இதுதான் 1 0 10 எடுத்துக்கூடாது. ஏவோட வேல்யூ நம்ம 10 ஏவோட வேல்யூ ஹெக்ஸாடெசிமலோட ஏவோட வேல்யூ 10.
இப்போ ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் என்னது 16 16 power 0 16 power 1 16 power 2 16 square என்னமா 256 1 into 256 is 256 plus 0 into 16 0 10 into anything power 1 anything power 1 anything power 0 is 1 கரெக்டாமா 1 power 0 நம்ம 1 தான் சொல்லுவோம் 16 power 0 நாலும் 1000 power 0 நாலும் 1 தான் நம்ம சொல்லுவோம் so 1 தான் ஆன்சர் 10 into 1 என்னமா 10 so answer is 256 plus 10 266 ஓகேவா நான் சொல்ல மறந்துட்டேன் then now I clarify your doubts okay yes so now come to now come to Python for loop see there is a for loop எப்படி சார் இருக்கும் பார்க்கிறதுக்கு பாருங்க I will tell you come to the book yeah for loop is a most comfortable loop very comfortable loop it is also called as entry control loop or entry check loop the condition is checked in the beginning okay the condition is checked in the beginning and the body of the loop the body of the loop statement one is executed if it is true otherwise loop will not executed so இந்த பார்த்தது நாம இங்க பாருங்க the condition satisfied ஆனதா third condition போவோம் else it won't execute which means body of the loop never executed when the condition is false இப்போ வந்து 11 கொடுக்கிறேன் for example suppose if I yeah I think share இருக்குன்னு நினைக்கிறேன் anyway I will come back now again sharing yeah I think it's share okay so இப்போ பாருங்க suppose I give the commands like 11 கொடுத்தனா so 11 is less than or equal to 10 no test condition அப்ப இங்கே ஃபெயில் ஆயிடும் so there is no output at all empty ல காமிக்கும் ஓகேங்களா so okay right so now come to the Python so Python ல எப்படி சார் for loopல so syntax நம்ம பார்க்கலாம் so let's start with the syntax so நம்ம என்ன சார் பண்ண போறோம் for counter syntax பார்க்கிறதுக்கு முன்னாடி so இத பார்க்கலாம் ஓகே என்ன நடக்குது பாருங்க syntax of range okay range வச்சு தான் நம்ம இது பண்ணி ஆகணும் so ஒவ்வொண்ணா சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன் for syntax பாருங்க for counter variable in sequence அப்படினு சொல்றோம் ஸ்டேட்மென்ட் else நம்ம கொடுக்கிறோம் சரி இது ஆப்ஷனல் for counter variable method mentioned in the syntax is similar to the control variable that we use for the for loop in C++ and the sequence refers to the initial சத்தியமா புரியாது உங்களுக்கு சொல்றேன் final and increment value usually in Python for loop use இங்க இருந்து ஆரம்பிங்க சரி அதுக்கு அப்புறம் மேல போலாம் usually in Python for loop uses the range function என்ன function in Python there is a function is used inside the for loop what is that function name range function in the sequence to specify the initial final and increment values முக்கியமானதா இருக்கு சோ நம்ம C++ என்ன சொல்றோம் initialization test condition increment நம்ம மூணு கண்டிஷன் சொல்றோமா இல்லையா for loopல மூணு கண்டிஷன் சொல்றோம் நாம அதே மாதிரி இங்க பாருங்க initialization test condition என்ன சொல்றோம் அப்டேஷன்ஸ் சொல்றோம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து for loopல பாத்தீங்கன்னா இனிஷியல் ஃபைனல் அண்ட் இன்கிரிமெண்ட் வேல்யூஸ் நம்ம சொல்றோம் ஓகேங்க range முக்கியம் இது வரைக்கும் கொடுங்க நான் சொல்றேன் range generates a list of values start and till stop n-1 array concept வந்துருக்காமா array concept range எப்படி ஸ்டார்ட் ஆகும் 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி n-1 கான்செப்ட் என்ன சார் n-1 கான்செப்ட் கேக்குறீங்க 0ங்கறீங்க what is that I will give an example okay so this is the syntax of a range function அதாவது for loop குள்ள range எப்படி யூஸ் பண்றாங்க காமிக்கலாம் ப்ரோகிராம் ரொம்ப ஈஸி பப்ளிக்ல கேட்டிருக்கான் இங்க பாருங்க range start stop step அப்படினு சொல்லுவாங்க ஸ்டார்ட்ங்கிறது இனிஷியல்மா ஸ்டாப்ங்கிறது ஃபைனல் and step stands for initial so increment or decrement what else increments மட்டும் தான் decrement கிடையாது sorry decrement எப்படி values வந்துட்டு increment ஆகுதுன்னு பார்க்கலாம் okay so where start refers to the initial value stop refers to the final value step refers to the increment value this is optional part அப்ப ஒரு ப்ரோகிராம்ல வந்து for loopல வந்துட்டு we can the step process is in like an optional part if we want to give we can use or else we don't want to give அது என்ன சார் அப்படியே ஒரு suitable example சொல்லுங்க பார்க்கலாம் சார் what is that sir உங்க start to stopங்கறீங்க I will tell you the example இங்க பாருங்க range I will tell you range again I am saying a for loop is always start from 0 நீ வந்து ஸ்டார்டிங் process கொடுக்கலனா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க range இத நம்ம வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்னு சொல்லுவோம் இது ஸ்டெப் வேல்யூ ஓகேங்களா இப்போ பாருங்க இதல பாருங்க ஸ்டார்ட் வேல்யூ என்னது 1 ஸ்டாப் வேல்யூ 30 எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படி சொல்றோம் பாருங்க 20
1. Okay, will start இப்போ ஸ்டார்ட் வேல்யூ வந்துட்டு 1னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அங்க 1 கொடுக்குறோமா, 1 கொடுக்கறனால என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் பி நெக்ஸ்ட் தான் 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகி அப்படி என்ன இருக்கும். இப்போ ஸ்டாப் வேல்யூ என்ன சொன்னேன், ஸ்டாப் வேல்யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் n-1. ஸோ இட் ஸ்டார்ட் வித் 1 அண்ட் எண்ட் வித் n-1. n-1 கான்செப்ட். அப்போ அதே ப்ரோக்ராம் உங்களுக்கு ப்ரோக்ராம் வரும்போது காமிக்கிறேன் பாருங்க. சரி இருந்தாலும் பார்க்க பாருங்க. 1 ஓகே 30 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு 1 கொடுக்குறேன். ஸோ ஐ கேன் சி தட் அவுட்புட். ஸோ பிரிண்ட் நான் காமிக்கிறேன். சரி 1 2 வந்து 29 வருதாமா, 1 2 வந்து 29 வரைக்கும். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். யா 1லேருந்து ஆரம்பிச்சு 29 வரைக்கும் வருது. ஸோ சப்போஸ் சி இதெல்லாம் ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ எப்படிலாம் இன்க்ரிமெண்ட் ஆகும். சும்மா நம்பர்ஸ் நம்ம I++ நம்ம C++ கொடுப்போம். இது அப்படி கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கம் டு திஸ் செகண்ட் ஒன். இப்போ சப்போஸ் ஐ எம் கிவிங் 2, என்ன சார் அவுட்புட் வரும். இப்போ என்ன அவுட்புட் வரும், 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 லெட்ஸ் சி. ஸ்டார்ட் வேல்யூ 1. ஓகே ஸோ பாருங்க ஸ்டார்ட் வேல்யூ 1. ஓகே அண்ட் எண்ட்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ அப்படியே செக் பண்ணலாம் பாருங்க. 1லேருந்து நெக்ஸ்ட் 2 வேல்யூமா 3 5, 3லேருந்து நெக்ஸ்ட் வேல்யூ 5, 5லேருந்து நெக்ஸ்ட் 2 7 9 அப்படியே 30 வரைக்கும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் லைக் an odd numbers. 1 3 5 7 9 இஸ் லைக் an odd numbers. இப்போ 3 3 கொடுத்தோம்னா பாருங்க டிஃபர் ஆகும். சப்போஸ் ஐ எம் கிவிங் 3 3, see what is the output. பாருங்க 28 ஓட முடிஞ்சிருச்சு. 1 4 7 7ல இருந்து 3 போட்டா 10, 10ல இருந்து 3 போட்டா 13 16 19 22 25 and 28. So it's something different. ஓகேங்களா. so it's an optional. suppose see it's an optional. I don't want this. இப்போ ஆப்ஷனல் நம்ம சொல்லிருக்கோம். இப்போ பாருங்க let's see. it start with 1 and ends with 29. கரெக்டாமா, இது கரெக்டா தான் இருக்கு. ends with 29 கரெக்டா இருக்கா, கரெக்டா இருக்கப்பா. 29 வரைக்கும் கரெக்டா எண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ நான் கொடுத்தேனா இப்படி கொடுத்தேனா வெறும் 30 மட்டும் கொடுத்தேனா அப்ப என்ன சார் வரும். ஸ்டார்ட் வேல்யூ கிடையாது, எண்ட் வேல்யூ மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ கன்சிடர் பண்ணி நம்ம இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுவாரு, இட்ஸ் an end value. so what will the output, see that it start with 0. I told you na it start with 0. n-1 கான்செப்ட். எதுமே ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலனா முன்னாடி 0ல இருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து 28ல இருந்து கொடுத்தா என்ன வரும் பாருங்க. 28ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 30 வரைக்கும் முடியுது அப்படின்னா அப்ப n-1 கான்செப்ட் என்ன அர்த்தம். n-1 கான்செப்ட்னா இங்க 30 என்ன வரும் 29. கரெக்டாமா. ஆன்சர் என்ன வரும் 28ல இருந்து ஆரம்பிச்சு 29. அவுட்புட் பார்த்தலாமா. see that output. சரி see 28 and 29 புரியுதுங்களா. பாருங்க கிளாஸஸ் அப்போ கூட மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். போக போக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. ஓகே ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன இந்த நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம். எஸ். ஸோ ஹியர் ஆஸ் யூஷுவல் ஆக்சுவலி ஸ்டார்ட் வித் 2 அண்ட் ends with ends என்னது end 29. 2 இன்க்ரிமெண்ட். அப்போ 2ல இருந்து ஆரம்பிச்சு 2 4 6 8 10 12 அப்படியே ஆரம்பிச்சு 28 வரைக்கும் முடியும். இட்ஸ் லைக் an even numbers. அடுத்து என்ன சார் இது டிகிரிமெண்ட். அங்க பாருங்க 30 இப்போ டிகிரிமெண்ட் பாருங்க முன்னாடி வந்து ஸ்டார்ட் வேல்யூ அதிகமா கொடுக்கணும். எண்ட் ஏன்னா இங்க ஒண்ணு பாருங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் ப்ரோக்ராம் பாருங்க 3. ஸோ வாட் இஸ் இட். 30ல இருந்து ஆரம்பிச்சு 3 -3 அப்படின்னு என்ன அர்த்தம். 30ல இருந்து ஆரம்பி. ஓகே ஸ்டார்ட் வேல்யூ 30 3 என்ன அர்த்தம் 3 வரைக்கும் எந்த வேல்யூ எப்போ 3 வரைக்கும்னா 2 வரைக்கும் வச்சுக்கோ. 2 வரைக்கும் ஸ்டார்ட் வேல்யூ 30 3 வரைக்கும் வருது. எண்ட் வேல்யூ 2. எப்படி 3 டிகிரிமெண்ட் பண்ணுன்னு சொல்றேன். 3 டிகிரிமெண்ட் பண்றேன். சூப்பர் ரன் பண்ணி பார்ப்போமா. சரி சின்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு போட்டு காமிக்க பாருங்க. 30 பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க நான் சொல்றேன் பாருங்க. 30 30ல 3 போச்சுன்னா 27, 27ல 3 போச்சுன்னா 24, 27ல 3 குறைக்கிறேன் 21, 21ல 3 குறைச்சுன்னா 18, 18ல இருந்து அப்படியே 3 ஸ்டெப்ஸ் டிகிரிமெண்ட் 15, 15ல இருந்து 3 குறைச்சுன்னா 12, 12ல 3 குறைச்சுன்னா என்னமா 9, 9ல 3 குறைச்சுன்னா 6, 6ல இருந்து 3 குறைக்க முடியாது ஏன்னா இங்க பாருங்க எண்ட் என்னது 3. அப்ப 2 ஓட முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா. இப்போ இது எண்ட் வேல்யூ என்னமா 2 தானமா. 6க்கு அப்புறம் என்னது 5 4 5 4 3 தரமா 5 4 3 அதாவது 3க்கு முன்னாடி சொல்ற 3க்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிரணும். 3 அதாவது 3 அதுக்கு 3 எடுத்துட்டாரு. அது 3 ஸ்டெப் அப்படி சொல்லிருக்கோம். இப்போ பாருங்க இன்னும் ஒரு வேற எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. 10 கொடுக்குறேன் 10. ஓகே ஸோ 10 1 2 2 டிகிரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் வேல்யூ
எங்க எந்த வேல்யூ கொடுக்கலாம் 7 கொடுக்கலாம். Okay, now I'll give the 7. So what will be the output? See here. So 10. Okay, 10 இப்போ எப்படி வரும் பாருங்க 10 ஸ்டார்ட் வேல்யூ வந்துருச்சு, அவுட்புட் 10 வந்துருச்சு. ஸ்டார்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? அதுல இருந்து 2 என்னமா வரும்? 2 போச்சுன்னா அதுல 2 மைனஸ் போச்சுன்னா என்ன வரும்? அதுல 2 மைனஸ் போச்சுன்னா என்னது? 8. புரியுதாமா? 8ஆமா? அப்புறம் 7 வந்துருச்சா? புரியுதா இல்லையாமா? புரியுதா இல்லையா? இதோட 6 இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? என்னமா அது 6 இருக்குமா? 6 எடுத்துக்காது. 8க்கு அப்புறம் 2 போச்சுன்னா என்ன வரும்? 8க்கு அப்புறம் என்னமா 6 வந்துருமா? கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ 6 ஸ்டாப் ஆகுது பாருங்க, 6 இங்க ஸ்டாப் ஆகுது. அதனால 10 8. இன்னொரு சொல்றேன் பாருங்க, வேற ப்ரோக்ராம் சொல்றேன் பாருங்க. ஸோ ends with suppose I will give 2 கொடுக்கலாம். இப்போ என்ன அவுட்புட் வருங்க? 10 8 6 4. அதோட நிப்பாட்டிக்க பாருங்க. தெரியுதா? 10 8 6 4 நான் சொன்ன மாதிரி அவுட்புட் பாருங்க. 2 அது வராது, அது ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ரேஞ்ச் 20 கொடுத்தா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் ரேஞ்ச் பற்றி. சப்போஸ் ஐ எம் கிவிங் 20. ஸோ 20 ஐ வில் கிவ் த ரேஞ்ச், வி வில் கெட் அன் அவுட்புட் 0 வந்து ஸ்டார்ட் ஆகி 20னா n-1 கான்செப்ட். ஸோ இதாமா விஷயம், வேறு எதுவும் கிடையாதுமா ஃபார் லூப்ல. இது புரிஞ்சா மட்டும்தாமா இது வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெப்தா புரியும். ஸோ வில் ஸ்டார்ட் த ரேஞ்ச் ஃப்ரம் 30 and ends with 6. So now we'll consider this value 20 at the end and the start range is 0 to 19. Yes, ma'am. Sir, I don't know, sorry. 1 minute. மேலே அங்கே ப்ரைஸ் செலெக்ஷன் போயிட்டு இருக்கு மேம். 3rd மண்டே வருவீங்களா நீங்கள்? எங்கே மேம் சார் மண்டே வருவீங்களா? ஸோ மண்டே 3rd உங்களை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் கேட்டேன். Sure. Yes. Okay, so range for 0 to 19. ஓகேங்களா? ஸோ பாடி ஆஃப் குரூப்ல எல்லாமே பார்க்கலாம். லெட்ஸ் see an example. இப்போ பாருங்க, லெட்ஸ் see an example. ஸோ இப்போ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுறேன் ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஃபாரில் வந்துட்டு எப்பயுமே பாருங்கன்னா ஃபாரில் எப்படி இருக்கும் லூப் பார்த்தீங்கன்னா ஃபார். ஓகே சார், இல்லை சார் போயிட்டா இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் எழுத முடியலையா? அவர் உட்காந்துட்டாரா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச். சரிங்களா? ஐ இன் ரேஞ்ச் சின்டாக்ஸ் அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க சின்டாக்ஸ் பாருங்க, தயவுசெய்து மிஸ் பண்ணிருக்கேன். ஃபார் கவுண்டர் இன் சீக்வன்ஸ் நம்ம சொல்றோம். ஃபார் எப்படி எழுதணும்னா ஃபார் ஐ, அதாவது அந்த லூப் அது என்ன வேரியபிள் யூஸ் பண்ணும்? இன் ரேஞ்ச், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம ஃபார் லூப்ல யூஸ் பண்றோம். ரேஞ்ச் எப்படி இருக்கு பாருங்க, என்னமா இருக்கு? 2 10 2. அப்ப எங்க தான் இருக்கு? ஸ்டார்ட் வேல்யூ 2 அண்ட் எண்ட் வேல்யூ n. ஓகேங்களா? ஸோ என்னோடனா 9ஓட முடியுது. அப்போ அதுல இருந்து 2ல இருந்து ஆரம்பிச்சு 2 2 இன்க்ரிமெண்ட் பண்ணா எனக்கு வரக்கூடிய அவுட்புட் 2468. 2468 உங்களுக்கு எது தெரியும்? ND ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு யூஸ் பண்றது தெரியும். இந்த இடத்துல ஸ்லாஷ் டி கூட போடலாம். பாருங்க அவுட்புட் பாருங்க, ரன் பண்ணி பார்க்கலாமா? அவுட்புட் பாருங்க, இது பாருங்க ரன் பண்ணி பார்க்கலாம். 2468 வரும் பாருங்க, 2468. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ் டி கூட போடலாம், தப்பு கிடையாது. ஸ்லாஷ் டி போட்டா நமக்கு ஸ்லாஷ் டி இஸ் அதர்வைஸ் கால்ஸ் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ். இது எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆமா, இது எஸ்கேப் சீக்வன்ஸ் தான். ஸ்லாஷ் டி பாருங்க, அதே அவுட்புட் தான் வரும் 2468 கொஞ்சம் ஸ்பேசஸோட. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்பேசஸ் வேணாம் சார் அப்படிங்கும் போது we are going to give single slash. ஸோ அப்படி கொடுத்தா நார்மல் அவுட்புட் நமக்கு 2468. அதுவே ஸ்பேசஸ் கொடுத்தோம்னா ஸோ வில் கெட் இட் அவுட். லிட்டில் ஸ்பேசஸ் இருக்கும். ஸ்லாஷ் டி இது வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன், அதாவது சிங்கிள் கோட் ஸ்பேசஸ் எல்லாம் கொடுத்தா அப்படி வரும், இப்படி கொடுத்தா வரும். ஸ்லாஷ் ஒன் கொடுத்தோம்னா வாட் வில் கெட் ஸோ வில் கெட் இட் அண்ட் டவுன்வர்ட் வாஸ். நெக்ஸ்ட் லைன் நமக்கு அவுட்புட் வரும். வில் கெட் இட் இன் நெக்ஸ்ட் லைன். சி 2468 தெரியுதாமா? 2468 நெக்ஸ்ட் லைன் நமக்கு தெரியும். ஸோ எண்டில் இது எண்டு பேராமீட்டர்ஸ் நம்ம படித்தோம். ரேஞ்சுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணும்போது சாரி ரேஞ்சுக்குள்ள இல்லாம எஸ்கேப் சீக்வன்ஸுக்கு என்டி சீக்வல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் சீக்வன்ஸ் பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இல்லை என்றால் பைத்தன்ல எரர் காமிச்சிடும். ஸோ அடுத்து பாருங்க ப்ரோக்ராம். ஸோ அதே தான். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் இது எல் ஸ்பாட்டோட ப்ரோக்ராம். இப்போ எல் ஸ்பாட்டோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. லெட்ஸ் செக் இட் அவுட். எல் ஸ்பாட். ஓகே, ஸோ எல் ஸ்பாட் செக் பண்ணாங்களா? ஸோ எல் ஸ்பாட் பாருங்க, ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன் 2 10 ஓகே. இப்போ பாருங்க கண்டிஷன்ஸ் பாருங்க, அவுட்புட் பாருங்க 2468 எண்ட் ஆஃப் தி லூப் அப்படின்னு சொல்லி வரும். எண்ட் ஆஃப் தி லூப். இப்போ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான். 2 10 உள்ள லூப் கரெக்டாக இன்க்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஐ எம் கிவிங் லைக்
2 -2 கொடுக்குறேன். ஜஸ்ட் ஐம் கிவிங் -2. கண்டிப்பா அது வந்து கண்டிஷன் அன்சாட்டிஸ்ஃபைட். வில் கெட் ஒன்லி எண்ட் ஆஃப் த லூப். ஏன்னா இங்க என்னன்னு தெரியுது இல்லையா, 2ல இருந்து ஆரம்பிச்சுமா, 2ல இருந்து ஆரம்பிச்சு 10 வரைக்கும் ரெண்டு ரெண்டா டிகிரிமெண்ட் பண்ணுன்னு சொல்றேன். ஸ்டார்ட் வேல்யூ இங்கனால புரியுதா? ஸ்டார்ட் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 9. புரியுதுங்களா? ஸ்டார்ட் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 9. சரிங்களா? இதுல ரெண்டு ரெண்டா டிகிரிமெண்ட் பண்ணனா ஸ்டார்ட் வேல்யூ இதுதான். ரெண்டு ரெண்டா டிகிரிமெண்ட் பண்ண சொல்றேன். இன்கிரிமெண்ட்னா 4ன்னு போவோம். 2, 4, 6, 8. டிகிரிமெண்ட்னா மைனஸ் போகுது. ஸோ அதனால என்னது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகாது, பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. புரியுதாமா? பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த எல்ஸ் பார்ட் இப்போ பாருங்க, எல்ஸ் பார்ட் அழகா ஒர்க் ஆகுதா? எல்ஸ் பார்ட் இப்போ இதுல இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னா இது பிரிண்ட் ஆகிட்டு எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆச்சு. இதுல பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எல்ஸ் பார்ட் இஸ் ஆப்ஷனல்மா, நமக்கு வேணும்னாலும் கேன் யூஸ் இட் நாட் அ ப்ராப்ளம். இப்போ எல்ஸ் பார்ட் எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது இப்போ தெளிவா வருது. எப்போ ஃபால்ஸ் கண்டிஷன் வரும்போது எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ எல்ஸ் பார்ட் இல்லாம பாருங்க, வாட் வில் தி அவுட்புட்? So if conditions fails, so what will the output will get it? Nothing will get it. See, empty. புரியுதுங்களா? So இப்ப பாருங்க, கண்ட்ரோல் இருக்கு. இப்போ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி போகலாம். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி போகலாம். ஸோ 10, ஸோ 2, ஸோ ஓகே 2. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எல்ஸ் பார்ட் அவுட்புட் வரும் 10, 8, 6, 4 எண்ட் ஆஃப் த லூப்னு சொல்லி. எல்ஸ் பார்ட் எப்போ யூஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா எல்ஸ் பார்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ரைட். So in Python, induction is very important in loop and the other control statements. Inductions only create blocks and subblocks, like how we create blocks with a set of brackets in language like C and C++. Okay, so now come to this very important one. In the whole program or any particular, so rest of the programs I can teach it later. Okay, so இது பாருங்க. So program to calculate the sum of numbers from 1 to 100. அதாவது நம்பர்ஸ் வந்துட்டு 1 to 100, 1 இருந்து 100 வரைக்கும் ஆட் பண்ணிட்டு போகணும். 1 + 2 + 3, ஓகே, +3 +4 +5 அப்படியே ஆட் பண்ணி வரைக்கும் 99 வரைக்குமா, 99 வரைக்கும் ஆட் பண்ணா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 5050 வரும். சாரி, 100 வரைக்கும் ஆட் பண்ணணும். சாரிமா, 99 சொல்லிட்டேன். 100 ஆட் பண்ணா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 5050. சரிங்களா? இது எப்படி சார் ப்ரோக்ராம்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி தராங்க பாருங்க. அப்ப முன்னாடியே ஒரு கான்செப்ட் இங்க சொல்லியிருப்பான். நிறைய விஷயங்கள் நம்ம மாத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்னென்ன பாருங்க, இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வி வில் டிஸ்கஸ் தி பப்ளிக் கொஸ்டின் ஆல்சோ. இங்க பாருங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க சார். கன்ஃபியூஷன். I think they are fighting. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாமா? நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டாங்க என்னன்னா, சம் ஆஃப் 1 until 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. புக்கில் கண்டிப்பாக எப்படி, ஏன்னா நம்ம எழுதாம ப்ரோக்ராமு 100, ஓகே, 100 ஈஸ், ஓகே, 100 ஈஸ்ன்னு போட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, 100 ஈஸ் கமாசம் வேண்டாம், இது எழுதிக்கோங்க, சிம்பிளாக எழுதிக்கோங்க, தேவையில்லாம. ஓகேங்களா? ஸோ என்ன ரன் பண்ணி பார்ப்போமா? அது அந்த கமெண்ட்ஸ் எடுத்துருக்குமா, அந்த கமெண்ட்ஸ் எடுத்துக்கங்க, வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸோ ஐம் கோயிங் டு சேவ் திஸ். Unmatched. Okay, right. தேவையில்லாம இருக்கு. See the output, sum of 1 until 100 is 5050. 1 to 100 எப்படி கமெண்ட் யூஸ் பண்றோம் அது பாருங்க. இந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அது மாதிரி. சரிங்க சார், இந்த ப்ரோக்ராம் என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஹியர் என்னங்கிற வேரியபிள், அதுக்கு வந்து 100ங்கிற வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன். கரெக்டாமா? என்னங்கிற வேரியபிள் 100 அசைன் பண்ணியிருக்கேன். ஏன் சார் 100ன்னு நான் பார்ப்போம். Sum is equal to 0. Sum is equal to 0 நான் சொல்றேன். Sum is equal to 0. For counter is an variable. Here counter is an variable name. Counter is an variable name. Counter is a variable name. In range, okay, in range 1, n plus 1. 1, n plus 1. இப்போ பாருங்க, ஸ்டார்ட் வேல்யூ என்னமா 1. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் 1. இப்போ n plus 1 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ என்னமா 100. ஓகே, ஸோ 100 plus 1, here it should be 100 plus 1, it should be 101. கரெக்டாமா? ஸோ அப்போ இங்கே ரேஞ்சுக்கு எப்படி இருக்கு, ரேஞ்சுக்குள்ள வேல்யூஸ் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ லெட்ஸ் கம் ஹியர், த ரேஞ்ச் வேல்யூஸ் 1, 101. ஸோ 1, 101னா ஸ்டார்ட் வேல்யூ 1, ஸ்டார்ட் வேல்யூ 1, எண்ட் வேல்யூ என்னது 100. ஓகே, புரியுதாமா? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 100 வரைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் டிஃப்ரெண்டா எழுதலாம். ஐ வில் டெல் யூ லேட்டர்.
இப்போ பாருங்க சம்ங்கிற ஒரு வேரியபிள் சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் கவுண்டர் நம்ம சொல்றோம். இப்போ ஜென்ரலி ஃபார் கவுண்டர் இன் ரேஞ்ச் 1, n+1 ஸ்டார்ட் வேல்யூ 1 ஆமா 1 ரைட். இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு இப்போ சம்மோட வேல்யூ வந்து 0. இப்போ ஜஸ்ட் டேக்கிங் green எடுத்துக்கலாம் பாருங்க. just taking green. Okay, so சம்மோட வேல்யூ என்ன 0 பிளஸ் இப்போ கவுண்டரோட வேல்யூ இப்போ என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேல்யூ 0 + 1 கரெக்டா 1. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ சம்மோட வந்துட்டு 1 வரும். ஸோ 1 இருக்கும். ஸோ சம்மோட வந்துட்டு 1 இருக்கும். நவ் இப்போ வந்துட்டு 1க்கு அப்புறம் இப்போ இன்க்ரிமெண்ட் நெக்ஸ்ட் என்னது 2 அப்பா நெக்ஸ்ட் வந்துட்டு 2 நெக்ஸ்ட் வந்து 2. இப்போ சம்மோட வேல்யூ 1 1 இப்போ சம்மோட வந்துட்டு என்ன இருக்கும் 1 ஷோ இருக்குமா 1 இப்போ கவுண்டர் வேல்யூ வந்து 2 ஸோ 1 + 2 1 + 2 சரிமா 1 + 2 சொல்றாங்க. அடுத்தது பிளஸ் போயிட்டு கவுண்டர்ல அதே மாதிரி இப்போ என்னது கவுண்டர்ல 2 இருக்கும் 2 + சாரி இப்போ சம்முல வந்துட்டு 1 + 2 ஷோ இருக்கும் பிளஸ் நெக்ஸ்ட் ரேஞ்ச் கவுண்டர்ல 3 ஆகும். நெக்ஸ்ட் அப்படியே கவுண்டர் இன்க்ரீஸ்மெண்ட் ஆகிடும் 4 நெக்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 6. ஸோ இப்படியே அப் டு விச் ஒன் 100 வரைக்கும் பிகாஸ் இந்த ரேஞ்ச் கவுண்டர் எங்க இருக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண இப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன் 100 வரைக்கும் அப் டு 100 வரைக்கும் வரும் சரிங்களா. 100 வரைக்கும் கவுண்டர் ஆட் பண்ணி சம்மில் வந்துட்டு இப்போ எல்லாமே இப்போ ஃபைனலாக அனுப்புகிறோம் இதெல்லாம் ஆட் பண்ணி சம்மில் வந்துட்டு 50-15 ஸ்டோர் ஆயிருக்குமா 50-15 ஸ்டோர் ஆகும். ஸோ நான் சம்மில் வந்துட்டு கவுண்டர் வந்து 50-15 ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆயிருக்கு வந்துட்டு இங்கே அவுட்புட்டில் சம் ஆஃப் 1 until 100 இஸ் சொல்லி அவுட்புட்டில் 50-15 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வேற மாதிரி என்ன ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹியர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் இந்த n+1 இருக்கு தெரியுங்களா. இந்த n+1 வந்துட்டு என்னே வேண்டாம். ஸோ என்னே வேண்டாம் 101 கொடுத்துறான். அந்த வேரியபிள்ஸே எனக்கு தேவையில்லை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் வேரியபிள். ஆனால் சம்முக்கு இஸ் ஈக்குவல் நமக்கு 0 தேவைப்படுதுமா. ஸோ சி அகைன் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம் வில் கெட் த சேம் அவுட்புட். ஐ வில் கெட் த சேம் அவுட்புட் ரைட். சேம் அவுட்புட் வருதா. ஸோ ரேஞ்ச் அங்கே வித்தியாசப்படுத்துறதுக்காக அங்கே கொடுத்துருக்க விஷயம் தான் n = 0. இங்க என்ன பண்ண இது மாதிரி என்ன கொடுத்துருந்தோம்ப்பா n+1 கொடுத்துருக்கான். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் அப்படின்னா we can put it over 101 சொல்லலாம். அப்போ என்னோட வேரியபிள் எனக்கு தேவையே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஹியர் இட் will be started over. Okay right. I hope you will understand this program. So doubts இருந்துச்சுன்னா பாருங்க. இந்த above code n is initialized to 100, sum is initialized to 0. The for loop starts from the executing from 1. Okay. For each iteration, sum is added with the values of counter variable and stored in the sum 1 + 2 + 3 + 4 + 5. Note that the for loop will iterate from the 1 till the upper limit -1. அதனால தான் -1 இந்த இடத்துல 100 கொடுத்தனா 99 வரைக்கும் தான் எடுத்துக்கும். அதனால தான் இந்த இடத்துல 100 சொல்லிருக்கான். பேசாம இந்த இடத்துல 101 நம்ம கொடுத்துக்கலாம் இல்லையா 100 போட்டு சொல்லிருக்கான். இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சொதப்பலா இருக்கும்பா. இதுக்கு நீ தேவையே கிடையாது. நம்ம ப்ரோக்ராம்ல கொடுத்து தெரியுமா வேறு பைத்தன். ஓ மை காட். ஸோ இங்க பாருங்க கொஞ்சம் பைத்தன் எக்ஸசைஸ் சாம்பிள். ஓகே சாம்பிள்ல நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் சம் ஆஃப் 1 until நார்மல் தான். நாம நார்மலா எழுதணும். வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இத மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இந்த கமெண்ட்ஸ் கீழே இருக்கும். Okay, so upper limit set as 100. So the loop will iterate the values from 1 to 99 only. So that is the reason why we have set the upper limit as n+1. அப்படி நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? Okay. So far we can see up to this. The rest of them we will see in later. Thank you.